கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். இந்த 66வது சங்கீதத்திலே 16வது வசனம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இன்றைக்கு எல்லாம் சரீர நன்மையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன நன்மை சொல்றாங்க? சொல்லுங்க, என்ன நன்மை? சரீரத்துக்குண்டான நன்மை. சரீரத்தில் சுகம் கிடைச்சது, சரீரத்தில் ஆரோக்கியம் கிடைச்சது, சரீரத்தில் பலன் கிடைச்சது, இல்லை என் சரீரத்தை உடுத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சது, எனக்கு ஒரு பரிசு கிடைச்சது, ஒரு மோதிரம் கிடைத்தது, ஒரு தங்க சங்கிலி கிடைச்சது. இல்லை என்ன சொல்றாங்களா இல்லைங்களா? இதெல்லாம் சரீர நன்மைகள். நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல உடை கிடைத்தது, நல்ல வேலை கிடைத்தது, உயர்வு கிடைத்தது, பணம் கிடைத்தது, பொருள் கிடைத்தது. இதெல்லாம் சரீரத்துக்குண்டானவைகள். எதற்குண்டானவைகள்? சொல்லுங்க, சரீரத்துக்குண்டானவைகள். இவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போயிடும். பணம், பொருள், செல்வம் எல்லாமே அழிந்து போயிடும். நம்முடைய நகை, நம்முடைய உடை, நம்முடைய ஆகாரம், நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நமக்கு உண்டான சொத்து சுகம் எல்லாமே அழிந்து போய்விடும். இவை எல்லாவற்றையும் நம்முடைய கண்கள் காணும். ஆனால் ஆத்மாவை ஒருவரும் காண முடியாது. ஆத்மா என்பது நமக்குள்ளே இருக்கிறது. எங்க இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் அப்படி சொல்லும் போது இந்த அருள் எதற்கு கிடைக்கிறதுனா ஆன்மாவுக்கு. எதுக்கு? ஆன்மாவுக்கு. அப்ப இந்த ஆன்மா என்பது விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. ஆகவே இந்த விலையேற பெற்ற ஆன்மா இந்த உலகத்திலே கெட்டு போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய ஆன்மா கெட்டு போயிருக்கிறது, மனம் கெட்டு போயிருக்கிறது, உள்ளம் கெட்டு போயிருக்கிறது. உடல் கெட்டு போனால் சரி செய்தலாம். சொல்லுங்க, உடல் கெட்டு போனால் சர்ஜரி செய்தலாம், சரி செய்யலாம், சர்ஜரி செய்து விடலாம். இப்போ அநேக அறுவை சிகிச்சை எல்லாம் வந்து விட்டது. இப்ப இந்த அறுவை சிகிச்சையில பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. என்ன பண்றாங்க? நம்முடைய முகம் எப்படி இருக்கோ அதே போல ஒரு மாற்றமும் இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க? சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. கால், செயற்கை கால், செயற்கை கல், செயற்கை கை, செயற்கை கண், செயற்கை மூக்கு, என்னதுங்க? செயற்கை மூக்கு, செயற்கை கண்ணங்கள். வேதம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே இந்த உடலுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, மனம் என்று ஒன்று இருக்கிறது, ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது, அகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அகம்தான் நமக்கு முக்கியம். சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் இந்த ஆன்மாவை அறிகிற ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, படைப்பின் காரணர், பரம்பொருள், பராபரன், எம்பெருமான். ஆகவே அவருக்கு மாத்திரம் தான் இந்த ஆன்மா தெரியும். இந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கிறது, இந்த ஆன்மா என்ன நிலையில் இருக்கிறது? வேதனையோடு இருக்கிறது, துக்கத்தோடு இருக்கிறது, கவலையோடு இருக்கிறது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது, குமரி கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். நம்ம வெளித்தோற்றத்தெல்லாம் சிரிச்சுட்டு தான் இருப்போம். பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன கவலை? கவலை யாருக்கு தெரியும்னா அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லுங்க. பிரச்சனை யாருக்கு தெரியும்னா அவங்களுக்கு தான் தெரியும். உடல் ரீதியான பிரச்சனையும் அவங்களுக்கு தான் தெரியும், உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையும் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியாது? வெளியே சொல்ல முடியாது. ஆனா அந்த வெளியே சொல்ல முடியாத அந்த ரகசியங்கள், வெளியே சொல்ல முடியாத அந்த பாரங்கள், வெளியே சொல்ல முடியாத அந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மை உண்டாக்கினவர் மாத்திரம்தான் காண்கிறவரா இருக்கிறார். அவர் காண்கிற தேவன்.
ஆபிரகாம் என்னப்பட்டதான ஒரு தேவ மனுஷன், கானானியன், அவன் ஒரு எபிரேயன். அந்த எபிரேய மனுஷனாகிய இந்த ஆபிரகாம் தன் மனைவியோடு கூட சேர்ந்து தன்னுடைய தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். அப்படி புறப்பட்டு வரும்போது அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாம இருந்தது. என்ன இல்லை? பிள்ளை இல்லாம இருந்தது. அப்ப பிள்ளை இல்லையே என்ற ஒரு கவலை, வேதனை அவளுக்குள்ள இருந்தது. ஆனால் தேவன் அவரை சந்தித்தார். கர்த்தர் சொல்லுகிறார், சாராளே, ஒரு உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளையை நான் உனக்கு தருவேன், நீ பிள்ளை பெறுவாய். அவள் சொன்னாள், நானோ கிழவி. சொல்லுங்க, நானோ கிழவி, வயது சென்றவள், எனக்கு வயது 80க்கு மேலாகி விட்டது, 90க்கு கடந்து வந்து விட்டேன், ஆகவே நான் எப்படி பிள்ளை பெற முடியும் என்று சொல்லி நகைத்தாள், சிரித்தாள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நகைத்தாய். எப்படி தெரியும்? ஆன்மாவை பார்க்கிறவர் அவர், உள்ளத்தை பார்க்கிறவர் அவர். இவள் நினைத்தார் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஏன்னா அவர் காண்கிறவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர் இல்ல, எல்லாவற்றையும் படைத்தவர். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. ஆகவே அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இந்த சாராளுடைய இதயத்தில் இருக்கிறதான அந்த கவலையை அறிந்து அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். அவர் சொன்னபடியே 90 வயது நிறைந்த அந்த கிழவி, அந்த மூதாட்டி, அந்த வயது சென்ற பெண்மணி ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். என்ன பெயரிட்டாங்க? ஈசாக்கு என்று சொல்லி. இப்போ அவருடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் உண்டானது. ஏன்? உள்ளத்துலதான் வேதனை இருந்தது, மனதுக்குள்ளதான் வேதனை இருந்தது, ஆத்மாவுக்குள்ளதான் பாரம், வேதனை இருந்தது. ஆனால் தேவன் அவளுடைய ஆன்மாவை அறிந்திருந்தபடினாலே, உள்ளத்தை அறிந்திருந்தபடினாலே அவளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை வயது கிழவிக்கு? 90 வயது கிழவிக்கு. கிழவி பிள்ளை பெற்றார். கிழவிக்கு சந்தோஷம், கிழவனுக்கும் சந்தோஷம். கிழவன் யாரு? தாத்தா ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு சந்தோஷம். 2 பேருடைய உள்ளத்தை கடவுள் மாத்திரம் தான் அறிந்திருந்தார். அவருடைய தகப்பனாரோ, அவருடைய சகோதரரோ, அவருடைய உறவினரோ முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளத்தை காண்கிற தேவன் அவளுக்கு பலனளித்தார், பதிலளித்தார், அவளுக்கு வாழ்வளித்தார், அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றினார். அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரானால் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஆன்மாவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஆன்மாவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது வாசித்தோம், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். எதை சொல்லுவேன்? உடலுக்கு உடலுக்கு செய்கிறதை அல்ல. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி தந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், இல்ல கர்த்தர் எனக்கு ஒரு வாகனத்தை வாங்கும்படி உதவி செய்தார். இதெல்லாம் என்ன சொல்லுங்க? அழிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆகவே நாம் அதை பார்க்க வேண்டாம். நாம் எதை பார்க்க வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஆகவே அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். என்ன செய்தார்? மீட்பை தந்தார். என்ன தந்தாருங்க? மீட்பை தந்தார். ஆத்தும மீட்பு அருமையானது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மீட்பு? ஆத்தும மீட்பு. அதே ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டார்கள் தெரியுங்களா? கொள்ளையடித்து போய்விட்டார்கள். அவனையும் கொண்டு போய்விட்டார்கள், அவர் குடும்பத்தையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சென்று தன் சகோதரனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மறுபடியுமாய் மீட்டு கொண்டு வந்தான். என்ன? உடைமைகளை, உறவுகளை. சொல்லுங்க. உடைமைகளையும் உறவுகளையும் மீட்டு கொண்டு வந்தான். ஆனால் உறவுகளும் இல்லாமல் போய்விடும், உடைமைகளும் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆன்மா என்றது ஒன்று நிலையானது, அது நித்தியமானது. அதற்கு
இந்த உலகத்துல அழிவு கிடையாது. அது தேவன் வைத்திருக்கிறார் ஒரு நாள், நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த ஆத்மாவுக்கு உண்டான முடிவு தெரியும். இதற்கிடையில ஆத்மாவை குறித்து யாரும் முடிவு எடுக்கவே சொல்லுங்க முடியாது. ஆத்ம மீட்பு. அப்ப இந்த ஆத்ம மீட்பு அப்படி சொல்லும் போது ஏன் இந்த ஆத்மாவை மீட்கிறார் என்று சொன்னால், பாவம் செய்யும் ஆத்மா சாகும். என்ன செய்யும்? பாவம் செய்யும் ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். அப்போ இந்த பாவம் செய்கிற இந்த ஆத்மாவை கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டார். என்ன செஞ்சாரு? என்ன மீட்டு கொண்டார்? பாவம் செய்யும் ஆத்மாவை மீட்டு கொண்டார். ஆத்ம மீட்பு அருமையானது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்ம மீட்பு அருமையானது. அது விலையேற பெற்றது, அது உன்னதமானது, அது மகிமையானது. இல்ல, அதற்கு ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது. ஆகவே அந்த ஆத்ம மீட்பை கர்த்தர் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆத்ம மீட்பை தருகிறார். எந்த ஒரு மனிதன் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு ஆத்ம மீட்பு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுங்க? சொல்லுங்க, என்ன மீட்பு? நாம கூட அநேக நேரங்களில் அநேக நகைகளை என்ன செஞ்சிருப்போம்? அடமானம் வைத்திருப்போம். என்ன வைத்திருப்போம்? சொல்லுங்களேன். அடமானம் வைத்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பணம் கட்டிட்டே வரணும். நகைக்கு உண்டான வட்டி பணம் கட்டி கொண்டே வரணும். அப்படி வட்டி பணத்தை கட்டாமல் போனால் நகை மூழ்கி போய்விடும். அதுபோல பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பாவத்திலே மூழ்கி இருப்பானால் அவன் நரகத்துக்கு போய் விடுவான். ஆனால் பாவத்திலே இருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றதான எண்ணம் அவனுக்கு உருவானால் என்ன உண்டாகும்? ஆத்ம மீட்பு உண்டாகும். நான் மனம் திரும்ப வேண்டும், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு விமோச்சனை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு வெற்றி வேண்டும், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும், எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்று மனிதன் கேட்டால் அந்த மனிதனுக்கு கடவுள் என்ன தருவாருங்க? ஆத்ம மீட்பை தருவார். யாருக்கு? ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு, மனம் திரும்புகிறவனுக்கு, ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவன் என்ன தருகிறார்? ஆத்ம மீட்பு. நகையை மீட்க வேண்டுமானால் பணம் தேவை. என்ன செய்யணும்? நகையை மீட்க வேண்டுமானால் பணம். நம்முடைய சொத்து சுகத்தை மீட்க வேண்டுமானால் பணம் தேவை. நம்முடைய வாகனத்தை மீட்க வேண்டுமானால் பணம் தேவை. ஆனால் நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். எந்த மிருகத்தின் ரத்தமோ எந்த பறவையின் ரத்தமோ மனிதனுடைய ஆத்மாவை மீட்க முடியாது. ஆனால் மனிதனுடைய ஆத்மாவை மீட்கக்கூடியது என்னவென்றால் ரத்தம். யாருடைய ரத்தம்? படைத்தவரின் ரத்தம், பராபரனின் ரத்தம், எம்பெருமானின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்கள். என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமை உள்ள ரத்தம் என்ன செய்கிறது என்றால் ஆத்துமாவை மீட்கிறது. எதை மீட்கிறது? பணம் எதை மீட்கும்? பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் சம்பத்தையும் தான் மீட்கும். ஆனால் ஆத்மாவை அதை மீட்க முடியாது. எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் உன் ஆத்மாவை யாரும் மீட்கவே முடியாது. ஆனால் உன்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய ஒன்றே ஒன்று உலகத்திலே உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆத்ம மீட்பு. உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? உறவுகளை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம். ஐயோ, இவர்கள் மனம் மாறிவிட்டார்களே, மதம் மாறிவிட்டார்கள் என்று சொல்ல போகிறார்கள். நாம எப்படி ஆலயத்துக்கு போவது, நாம எப்படி அந்த மீட்பை பெறுவது? அதெல்லாம் முடியாது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் அலட்சியம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம்.
மீட்பு யாருக்கு? நமக்கு. விடுதலை யாருக்கு? நமக்கு. சுகம் யாருக்கு? நமக்கு. சொர்க்கம் யாருக்கு? நமக்கு. ரட்சிப்பு யாருக்கு? நமக்கு. ஆகவே நமக்கு வேண்டியதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் முடிவு செய்யணும்? சொல்லுங்க. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. தேவையானது உங்களுக்குத்தான். மீட்பு யாருக்கு தேவை? உங்களுக்குத்தான். ஆசீர்வாதம் யாருக்கு தேவை? உங்களுக்குத்தான். சுகம் யாருக்கு தேவை? உங்களுக்குத்தான். சமாதானம் யாருக்கு தேவை? உங்களுக்குத்தான். ஆகவே நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை ஆலோசித்து செய்கிறார். அது போல நாம் மனம் திரும்பினால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்ப முடிவு யார் எடுக்க வேண்டும்? நான் தான் எடுக்கணும். மனம் திரும்ப வேண்டும் என்ற முடிவு நான் தான் எடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதான முடிவு நான் தான் எடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவு நான் தான் எடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற முடிவு நான் தான் எடுக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இந்த இடத்துல உட்கார்ந்து கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பல போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முடிவு எடுக்க தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வது? யாரிடத்திலே சொல்வது? சொன்னால் என்ன நடக்குமோ? இல்ல உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறோம், குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது, இல்ல மனதுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது, பல பிரச்சனை இருக்குது, பல போராட்டம் இருக்கிறது. என்ன செய்வது, எங்கு செல்வது என்று சொல்லி நீங்கள் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப யோசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டுமே தவிர நான் உங்களிடத்திலே முடிவு எடுக்க முடியாது. விளங்குதுங்களா? அப்போ ஆத்தும மீட்பு அருமையானது. அந்த ஆத்மாவை மீட்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எதனாலே மீட்டுக் கொள்கிறார்? தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்கிறார். அப்போ மீட்பு வேண்டும் என்றால் நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இயேசு கிறிஸ்து, யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மீட்பை தருகிறார். என்ன தருகிறாருங்க? மீட்பை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், விடுதலையை தருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பல குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறாய், பல விதமான போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாய், ஒரு முடிவெடுக்க தெரியாத நிலையிலே இருக்கிறாய். ரோமர் நிருபத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? என்ன சரீரம்? மரண சரீரத்திலிருந்து என்னை சொல்லுங்க விடுவிக்க கூடும். இப்ப முடிவு யார் எடுக்கிறது? இந்த பவுல். இந்த பவுல் ஒரு யூதன். இந்த பவுல் ஒரு யூத மார்க்கத்தை சார்ந்தவன். இந்த யூத மார்க்கத்தை சார்ந்தவன் முடிவெடுக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதா? இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களை கொடுமை செய்கிறவனாக இருந்தான், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாக இருந்தான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவனாக இருந்தான். இப்பொழுது சடுதியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போகும் வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் வழியிலே முடிவு யார் எடுக்கிறோம்? என்னை அனுப்பின இடத்துல கேட்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொன்னானா? இல்லை. ஆண்டவரே நீர் யார் என்று அவன் கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தில் விழுந்தான். அவரை ஏற்றுக்கொண்டான். அவருடைய ஊழியக்காரனாக மாறினான். இல்ல, அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் யாருடையது? ஒரு தனிப்பட்ட மனிதனுடையது. அதற்கு ஒரு கூட்ட மக்கள் தேவையில்லை. ஒவ்வொருவரும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆத்தும மீட்பு அருமையானது. ஆகவே இந்த ஆத்துமாவை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்வேன். இப்ப ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ரட்சிப்பை தந்தார், மீட்பை தந்தார், சமாதானம் தந்தார். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலாய் இருந்த இந்த பவுல் மீட்பை பற்றி எல்லோருக்கும் சொல்லுகிறான், ரட்சிப்பை பற்றி அனைவருக்கும் சொல்லுகிறான். அவன் போகும் இடமெல்லாம் பவுலுடைய 4 மிஷனரி பயணத்தை பற்றி படித்தோம். அந்த 4 மிஷனரி பயணத்திலும் அவன் தான் அனுபவித்ததை, தான் பெற்றதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறான். என்ன சொல்றாங்க? தான் பெற்றதை, தான் அனுபவித்ததை மற்றவருக்கு சொல்லுகிறான். இந்த பவுல் சவுலா இருக்கும்போது யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடியவன். ஆனால் அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. இயேசு சந்தித்தார்,
மனம் திரும்பினான், ரட்சிப்பை பெற்றான், அபிஷேகம் பெற்றான், விடுதலை பெற்றான், தேவனை முகமுகமாய் தரிசித்தான். ஆகவே அவன் எல்லோரிடத்திலும் போய் தான் கண்டதை, தான் அனுபவித்ததை மற்றவர்களுக்கு சொன்னான். தன் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொன்னான். ஆகவே தன் சங்கீத புஸ்தகம் 66:16 நான் வாசிக்கும் போது, அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுங்க சொல்லுவேன். ஆகவே தான் எரேமியா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன பாறுதல் கிடைக்கும்? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? ஆத்மாவுக்கு செய்ததை சொல்வேன்னு சொல்லிட்டாரு. ஆத்மா மீட்பு அருமையானதுன்னு சொல்லிட்டார். ஆத்மா நஷ்டமடைந்தால் அப்படின்னு ஒரு வசனம் படிக்கிறோம், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் படிக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் தான் லாபம் என்ன? ஆனால் அந்த ஆத்மா மனம் திரும்பினால், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால், அந்த ஆத்மா ஞானஸ்தானம் பெற்றால், அந்த ஆத்மா சத்தியத்துக்குள் இருந்தால், அந்த ஆத்மா சத்தியத்தின்படி நடந்தால் அது சொர்க்கத்துக்கு போகும், அது பரலோகத்துக்கு போகும். சத்தியத்தை அறிந்தவன் நித்தியத்துக்குள் போவான். எங்க போவான்? நித்தியத்துக்குள் போவான். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து. உலகத்துல பல மார்க்கங்கள் இருக்கிறது, பல மார்க்கங்கள் இருக்கிறது. எல்லா மார்க்கமும் நல்ல வழியை தான் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்கிறது? ஜீவ மார்க்கத்தை சொல்கிறது, நித்திய மார்க்கத்தை பேசுகிறது. இந்த மார்க்கம் பக்தியின் மார்க்கம் மாத்திரம் அல்ல, இது நீதியின் மார்க்கம், இது சத்திய மார்க்கம், இது ஜீவ மார்க்கமா இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எப்போ எப்போ இளைப்பாறுதல் தருவாரு? வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்கும் பொழுது, சத்தியத்திலே நடக்கும் போது, கிறிஸ்துவின் வழியிலே நடக்கும் போது, வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது இளைப்பாறுதலை தருகிறார். அந்த இளைப்பாறுதல் ஒன்று சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதல், அடுத்தது ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல். எதுக்கு இளைப்பாறுதல்? சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, அடுத்தது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். சரீர இளைப்பாறுதல் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான், ஆனால் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் என்றென்றைக்குமாக, யுகாயுகமாக, காலகாலமாக, நித்திய நித்தியமாக கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்வேன் என்று நீங்கள் தீர்மானிக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஆத்ம மீட்பு அருமையானது. ஆத்மாவுக்கு தான் இளைப்பாறுதல். இந்த ஆத்மா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும். இந்த ஆத்மாவை குறித்து சிந்தை உங்களுக்கு வேண்டும். எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை உணருங்கள். என்ன இருக்கு? என்ன உணரணும்? ஆத்மா இருக்கிறதுமே உணரணும். ஒவ்வொரு நாளும் இந்த உடலை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். எதை பற்றி கவலைப்படணும்? ஆத்மா, இன்றைக்கு ஜெபித்தேனா, இன்றைக்கு வேதம் வாசித்தேனா, இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறேனா, கர்த்தரோடு இருந்தேனா, ஆலயத்துக்கு சென்றேனா, இல்ல சுவிசேஷம் சொன்னேனா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆத்மாவுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆத்மா செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே இந்த ஆத்மாவை பற்றி சிந்தியுங்கள். இல்ல, தாயினுடைய ஆத்மா பிள்ளையை ரட்சிக்க முடியாது, பிள்ளையினுடைய ஆத்மா தாயோ தகப்பனையோ ரட்சிக்க முடியாது. எல்லா ஆத்மாவையும் ரட்சிக்கிறவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு. ஆகவே வேதம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. என்ன இல்லைங்க? ரட்சிப்பு இல்லை. ஆகவே இந்த ஜப வேளையில நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். பாவத்துல இருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டாரு, என்னை ரட்சித்தாரு, என்னை விடுவித்தாரு, இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். என் ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம் இல்ல, என் வாழ்க்கையில எனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அந்த ஆத்மாவிலே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது நலமாக இருக்கும். அல்லேலூயா.
வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இவ்வளவு நேரமாய் உம்முடைய சமூகத்தில் உம்மை துதித்து ஆராதித்து பாடி மகிழ்ந்து உம்முடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வந்த ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சரீரங்களில் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும்படி செபிக்கிறேன். இயேசு சுவாமி, இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். சாபங்கள் நீங்கும்படி செபிக்கிறோம். ரோகங்கள் மாறும்படி செபிக்கிறோம். வறுமைகள் நீங்கும்படி செபிக்கிறோம். தரித்திரங்கள் நீங்கும்படி செபிக்கிறோம். வேலை வாய்ப்பை உண்டாகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையற்றவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. போகும்பொழுது வரும்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியா செபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காரியம் செய்யும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104662241667. IFSC கோட் HDFC 00041666 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.